ஃப்ரெண்ட்ஸ், குன்றத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஹால் மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பார்ட்டி ஹால் வந்து பார்க்கலான்னு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, பஸ் டிப்போன்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கேருந்தே பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் போகிற வழி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கீதா பார்ட்டி ஹால்னு இருக்குது. ஸோ அது சூப்பராகவே இருந்தது. அதை வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி ஹால் இருக்குது. அது பக்கத்தில் டைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி டைனிங்கும் இருக்குது. நல்லா சூப்பராக இருந்தது. 2 ரூமு கொடுத்துருக்காங்க. நல்லா ஏசி எல்லாமே போட்டு சூப்பராக இருந்தது. அதையும் பார்த்துட்டு வந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு வந்து காது குத்துறதுக்காக வந்து 2-3 பார்ட்டி ஹால் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எதை கடைசியாக புக் பண்ணுறதுன்னு தெரில எங்களுக்கு. அப்படி புக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காது குத்துற வீடியோலே வந்துடும் எதுன்னு சொல்லிட்டு. நான் இது வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு 2 மந்த்து முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ணலை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அப்படியே வீடியோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபுட்டுலாம் வெளியில் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு தனியாக வந்து லிஃப்ட்லாம் இருக்குது. இங்கே எதுவுமே வந்து சமைக்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அதுவும் பார்ட்டி ஹால்ன்றது போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் கொடுத்தானா ஒரு 2:30லாம் காலி பண்ணணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டெக்கரேஷன்லாம் தனின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்தது இந்த மினி ஹாலு. ஏசி, அதுக்கப்புறம் 2 ரூம்லேயும் ஏசி. பார்ட்டி ஹால்னு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆஃப் டேன்றப்போ ஒரு ரூம் தான் கொடுப்பாங்களாம், 2 ரூம் கொடுக்க மாட்டா சொல்லிட்டாங்க. ரூமுமே நல்லாவே இருந்தது. சூப்பராக இருக்குது பாருங்கள். ரூமு ஏசிலாம் போட்டு தனியாக வெஸ்டர்ன் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிரர்லாம் வச்சு அதெல்லாம் ஒன்று சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2வது ஒன்று பார்த்திங்கன்னா இந்த சைடு பல்லாவரம் போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட தான் அதுவும் பார்த்திங்கன்னா. ஸோ அங்கே ஒரு பாலாஜின்னு சொல்லிட்டு ஒரு மினி ஹால் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அது இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதையும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. கீழே வந்து டைனிங்கு, மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஹால் மாதிரி இருக்குது போல். ஆனால் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதனால் அது வந்து வேண்டான்னு சொல்லிட்டு, ஏன்னா பெரியவங்களாம் வந்தாலும் ஏற முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போகிற வேலை, முருகர் கோயிலுக்கு போகிற வேலை வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் பார்ட்டி ஹால்னு ஒன்று இருக்குது. அது நல்லாவே இருந்தது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங், ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங், அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோரில் தான் பார்த்திங்கன்னா பார்ட்டி ஹால். அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் லிஃப்ட்டு வைக்கல. லிஃப்ட்டு இருந்ததுன்னா கன்ஃபார்மாக நாங்கள் இதை புக் பண்ணியிருப்போம். சூப்பராகவே இருந்தது அதுவுமே. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.